மத்திய கிழக்கு மீண்டும் ஒருமுறை உலக கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறது. ஈரானுக்குள் நுழைய அமெரிக்கா தயாராகிறதா, அல்லது இது ஒரு பெரிய அரசியல் அழுத்தமா? அமெரிக்க பாதுகாப்புத்துறை பென்டகான் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான அமெரிக்க படைகள் மத்திய கிழக்கில் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஈரானுக்குள் தரைவழி தாக்குதல் நடத்தும் திட்டம் தயாராக இருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் இது ஒரு முழு அளவிலான படையெடுப்பல்ல. இது மின்னல் வேக தாக்குதல். சிறப்பு படைகள் ஸ்பெஷல் ஃபோர்சஸ் முக்கிய இடங்களை குறிவைத்து சென்று தாக்குதல் நடத்தி மீண்டும் வெளியேறும் ஒரு ரகசிய ஆபரேஷன். இந்த நடவடிக்கை பல வாரங்கள் நீடிக்கலாம் என கூறப்படுகிறது. இலக்குகள் என்ன? முக்கியமாக ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி மையங்கள், ஆயுத கிடங்குகள், கடற்படை தாக்குதல் திறன்கள். இந்த இடங்களை கைப்பற்றுவது மூலம் ஈரானின் பொருளாதாரத்தையே முடக்கி அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் பெரிய பலம் பெற முயற்சிக்கிறது. இங்கே வருகிறது முக்கிய திருப்பம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை. ஒரு புறம் நரகத்தையே அவிழ்த்தி விடுவேன் என்று எச்சரிக்கை, மற்றொரு புறம் இப்போதைக்கு படைகளை அனுப்பவில்லை என்ற அமைதி. இது அரசியல் விளையாட்டா அல்லது போர் முன் அமைதியா? ஆனால் இந்த நடவடிக்கை மிகப்பெரிய ஆபத்துகள் கொண்டது. ஈரானின் ட்ரோன்கள், ஏவுகணை தாக்குதல்கள், மறைமுக கண்ணிவெடிகள் ஐஇடி. ஏற்கனவே பல அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்த நிலையில் இந்த நடவடிக்கை ஒரு பெரிய உயிரிழப்பாக மாறும் அபாயம் உள்ளது. அமெரிக்க மக்களே இதற்கு எதிராக உள்ளனர். 62% மக்கள் படைகளை அனுப்ப வேண்டாம், 12% மக்கள் மட்டும் ஆதரவு. அதே நேரத்தில் அரசியல் வட்டாரங்களிலும் எச்சரிக்கை அதிகரித்து வருகிறது. அமெரிக்க வெளியுறவு தரப்பு தரைப்படை இல்லாமலேயே இலக்குகளை அடையலாம் என்று நம்பிக்கை தெரிவித்தாலும் பென்டகான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறது: ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆன் த டேபிள். இதனால் எழும் கேள்வி: அமெரிக்கா உண்மையிலேயே ஈரானுக்குள் நுழையுமா, அல்லது இது ஒரு உளவியல் அழுத்தமா? உலகம் முழுவதும் பதட்டம் உயர்கிறது. அடுத்த சில நாட்கள் மிக முக்கியமானவை. இந்த முக்கியமான அப்டேட்டை பற்றி உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இத்தகைய உலக அரசியல் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.